குட் மார்னிங். இப்போ என்ன அப்படின்னா, முக்கியமான சில அப்டேட்ஸ் எதுனாலுமே நம்ம குரூப்பில் தான் சொல்லுவோம். அது நம்மளுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் லிங்க் வந்து பயோவில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? போலீஸ் மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கான சின்ன சின்ன நோட்ஸு ஹிண்ட்ஸாக கரெக்டான முறையில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? வாங்க 43 கொஸ்டின் பார்ப்போம். எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை நீதிமன்றம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1937. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நீதித்துறை அப்படிங்கிற பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. சரிங்களா? இந்த நீதிமன்றம் அப்படிங்கிற டாபிக் வந்து பெரிய டாப்பிக்கு. இதில் ஈஸியாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஈஸியாக படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டை எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 1950 ஜனவரி 28. ஒரு சில ஆப்ஷனில் ஜனவரி 26 கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் வராது, ஜனவரி 28. சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு ஜிகே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீலக்கோடு, அதாவது தி ப்ளூ லைன் அப்படிங்கிறது வந்து எந்த நாடுகளை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ்ரேல் மற்றும் லெபனன் நாட்டை தான் பிரிக்குது. இது என்னென்னா, இது மொத்தம் வந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இதை வந்து ஐநா என்ன செய்கிறாங்கன்னா 2000 வந்து ஒரு தற்காலிக போர் நிறுத்த கோடாக வந்து இது வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? இது டெம்பரவரி தான், இது உங்களுக்கு ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தை பிரிக்கிறது, இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பிரிக்கிற கோடு என்ன அப்படின்னா இதுவும் டெம்பரவரி தான், இல்லைன்னா பசுமை கோடு, அதாவது க்ரீன் லைன். அது ப்ளூ லைன், இது க்ரீன் லைன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.